மத்திய அரசை கண்டித்து பல தீர்மானங்கள் திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநிலத்திற்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் அப்படின்னு ஒரு தீர்மானமும், ஏழை எளிய மக்களின் நகை கடனுக்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, அதனை நீக்க வேண்டும் அப்படின்னு ரிசர்வ் வங்கிக்கு வலியுறுத்தியும் ஒரு தீர்மானம், தமிழர்களுடைய மொழி உணர்வோடு விளையாடாமல் இந்தி திணிப்பை கைவிட வேண்டும் அப்படின்றது ஒரு தீர்மானமாகவும், கீழடி ஆய்வை மறுக்கக்கூடிய பாஜக அரசுக்கு, அதாவது தமிழ் விரோத பாஜக அரசுன்னு குறிப்பிட்டு அந்த கண்டன தீர்மானம் இடம்பெற்றிருக்கிறது. ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, விசாரணை அமைப்புகள் சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறது மத்திய அரசு என்கின்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார். ரமேஷ், வேறு என்னென்ன தீர்மானங்கள் இடம்பெற்றிருக்கிறது, இந்த தீர்மானங்களுடைய முக்கியத்துவம் என்ன? கச்சத்தீவை மீட்க வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பை விரைவாக மத்திய அரசு நடத்த வேண்டும், தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு உடனடியாக ஒதுக்க வேண்டும் அப்படின்னு திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அடுத்தடுத்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. முதலாவதாக இரங்கல் தீர்மானத்தோடு இந்த திமுக பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது தொடங்கிய நிலையில அரசியல் ரீதியான தீர்மானங்கள் இப்போது அடுத்தடுத்து நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அரசியல் தீர்மானங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கும் மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நகைக்கடன் விவகாரம், ஏழை எளிய மக்களை வதைக்கும் வகையில நகைக்கடனுக்கு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி அந்த கட்டுப்பாடுகளை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படின்னு திமுக பொதுக்குழுவுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தமிழர்களின் மொழி உணர்வுடன் விளையாடாமல் ஹிந்தி மொழி திணிப்பை கைவிட வேண்டும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கீழடி ஆய்வை மறுக்கும் தமிழ் விரோத பாஜக அரசுக்கு கண்டனம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ரயில்வே திட்டங்கள்ல தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் பாஜக அரசுக்கு கண்டனம் அப்படின்னும், சிறுபான்மையினர் உரிமைகளை பறிக்கும் நோக்கில் இஸ்லாமியர் சொத்துக்களை சூறையாடும் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு திமுக பொதுக்குழுவுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மத்திய பாஜக அரசு விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதற்கு கண்டனம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்படியாக மத்திய அரசை கண்டித்தும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மீனவர்களின் நலன்களை காக்கும் வகையில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானமும், சாதிவாரி கணக்கெடுப்பை விரைவாக முறையாக மத்திய அரசு நடத்த வேண்டும்ங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்படியாகத்தான் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அரசியல் ரீதியான பல்வேறு தீர்மானங்கள், மத்திய பாஜக அரசை கண்டித்து தீர்மானங்கள் அப்படின்னு அடுத்தடுத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். அடுத்தடுத்த தீர்மானங்கள், அதில் மத்திய அரசை கண்டித்த சில தீர்மானங்கள், வலியுறுத்தி குறிப்பாக கச்சத்தீவை மீட்கணும், ரிசர்வ் வங்கி கொண்டு வந்த புதிய நடைமுறைகள் தங்க நகை கடனுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு அந்த விவகாரங்களை குறிப்பிட்டும் கூட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது, அதனையும் பார்க்க இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.